மீன் வறுவலை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு ½ அன் ஹவர் ஆகுது அது ஊறணும். மசாலா அவெல்லாம் உள்ள இது கலர்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் மிக்சிங் போட்டாச்சு. உனக்கு போட தெரியல. புளி சேர்ந்ததுனால சூப்பர். இதோட ட்ரைனிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தால் நீ குக் வித் கோமாளிக்கு அப்ரோச் பண்ணலாம். இது பேர் என்ன ஆம்லெட்டா? என்ன இளவுனே தெரியல. வெங்காயம் போட்டாங்க, தக்காளி போட்டாங்க, மீன் மசாலா ஆம்லெட் கலக்கி. பாருங்க, ஆட்டு மஸ்தி அப்படியே 200 ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி நாங்கள் செய்ய போகிறோம். மாயனூர் டேமுக்கு அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றே நம்ம வந்து பார்த்துட்டோம், என்னென்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம். நம்ம வாங்கியிருக்கதை நீங்கள் பார்த்தீங்க, வீடியோவில் இருக்குது. இதை இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம். அவங்கள்ட்ட நம்ம பேசி தெரிஞ்சுப்போம். எப்படிமா இப்போ நீங்கள் எங்கேயே மீன் பிடிச்சி நீங்களே இது பண்ணுற மாதிரி? நான் மீன் பிடிக்க தான் போகிறேன். மீன் பிடிக்க தான் போகிறீங்களா? நீங்களும் வெளி வேலை எதுவும் இல்லை, மீன் பிடிக்கிறது தான் தொழில். மீன் பிடிக்க தான் தொழில். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ மீன் பிடிப்பீங்க? நான் ஒரு 4-5 கிலோ பிடிச்சிட்டு தான் வந்துடுவேன். அது அம்மட்டு தான் நம்மளால் பிடிக்க முடியும். இங்கே எங்கே சமைக்கிறதுக்கு நல்ல இடம் எங்கே இருக்குது? இங்கே கடையில் கொடுத்தீங்கன்னா சமைச்சு கொடுத்துருவாங்க. இல்லை, நாங்களே எடுத்துகிட்டு வந்துருக்கோம் பாத்திரம்லாம். நாங்கள் தனியாக சமைப்போம். இங்கே சமைச்சிக்கலாம். எந்த பக்கம்? இந்த ஆட்டுக்குள்ளே சமைச்சிக்கலாம். பாறையெல்லாம் இருக்கா, தண்ணியெல்லாம் இருக்கா? யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்டு. உங்கள் பேர் ஐயா? என் பேர் மாணிக்கம். நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் எல்லாமே தஞ்சாவூர் ஐயா. தஞ்சாவூரா? தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். இதான் அம்மா சொன்னாங்க, இப்போதைக்கு ஆப்ரேஷன் வாங்க, வரப்போ வாங்க பார்த்துக்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர்? கண்டிப்பாக கொடுத்துட்டு போகிறோம். வாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறப்போ வாங்க வந்து சொல்லுங்கள். க்ளீன் பண்ணுறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தோம். பட் ஆனால் அப்பா வந்து நமக்கு டீயெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. டீலாம் வாங்கி கொடுத்து குடிச்சிட்டு தான் போகணுன்னு சொல்கிறாங்க. அப்படியே நானே என்ன பண்ணுறேன், இனிமேல் மீன் விற்றுலான் இருக்கேன். இங்கேயே சேர்ந்துக்கிட்டு அம்மாவோட சேர்ந்து நானும் அப்படியே மீன் விற்றுலான் இருக்கேன். உங்களோட வந்தால் நீங்களும் சோறு போட மாட்டேங்கிறீங்க, ஒன்றும் போட மாட்டேங்கிறீங்க. இன்னும் காலையிலேருந்து மணியாவது ஒரு டிஃபன் கூட வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. தம்பி நாளைக்கு அடிச்சிருக்கோம், ஒரு கால் பார்த்துக்கிறீங்க. ஆல்ரெடி தான் எனக்கும் கால் உடஞ்சிருச்சு. பார்த்துங்க தம்பி, பேச்சா பேசுகிறேன். மன்னர் பரம்பரை, மன்னி பரம்பரை, யானைக்கு அடிச்சிருக்கோம். மாவு கட்டு பரம்பரை ஆக்கி விட்டாங்களே. ஊர் பேருக்கு அந்த இடத்துக்கு வந்து குளிக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சூடானமாக குளிங்க. படிக்கட்டில் ஸ்லிப்பாச்சு, சுண்டி வரலும் உடஞ்சி போயிடுச்சு. 8:15 கொடுத்த மீன் இப்போ தான் கொடுத்துருக்காங்க. டைம் பார்த்தோம்னா 9:10. 8:15 கொடுத்த மீன் 2 மணி நேரமாக க்ளீன் பண்ணி ஒரு 4 கிலோ மீன். என்னது புரியல? இப்படியே நேராக போகிறோம், மளிகை கடைக்கு போகிறோம். தக்காளி, வெங்காயம், சமையலுக்கு தேவையான எல்லா ஜாமானையும் வாங்க, சமையலை போடுறோம். என்ன வேமா ஸ்டார்ட் பண்ணியா? போவான் பிரமாதமாக அடிச்சு நொறுகிறோம். வண்டி ஓட்ட தெரியும்னு சொன்னேன், பொதுவாக சொன்னேன். இங்கே ஏதோ ஸ்பெஷலாக ஒரு மசாலா கொடுத்தாங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. தெரியாது, நீ தான் சமைச்சு தர. தக்காளி, வெங்காயம் வேற. அந்த 50 காசு ரவுண்ட் அப் பண்ணி 5 ரூபாயா போடுங்களேன். அப்படியா? டேய் அப்ப டெய்லி எடுத்து அப்ப தினமும் இந்த கடையை டார்கெட் பண்ணிடலாம் போல இருக்கடா. அண்ணே மொத்தம் எவ்வளோண்ணாச்சு? நாட்டிலே மழையிலே வெயிலே, ஆனா உங்க கையில மட்டும் காசு புழங்குதேஜி. அவனுக்கு எங்கடா அவன் தண்ணி கேன் போடுவாங்க? டேய் தண்ணி கேன் தானே போடுவாங்க. யார் எடுக்கிறது? தண்ணி கேன் போட வந்தவன் ப்ரோ. மேல் பத்ரேக் பிங், மேல் பத்ரேக் பிங், மேல் பத்ரேக் பிங், மேல் பத்ரேக் பிங். ஏ அம்மா நல்லா அலசிட்டு, இந்த அலசிட்டு ஊற்று. நல்லா கையை விட்டு அலசணும். ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு நல்லா புளிஞ்சு அதுதான். அது மறுபடியும் வடித்து ஊற்றிட்டு மறுபடியும் இன்னொரு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி மறுபடியும் அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற்றும். யாராவது இந்த தண்ணியில் ஒன்று கிடைச்சாங்களோ பயமுடி. மாவிளக்கு மாவிளக்கு மாரியம்மன் குலவிளக்கு மண் விளக்கு பொன் விளக்கு. வயசான காலத்தில் எவ்வளோ ஏற வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ இறங்க வேண்டியதாக இருக்குது. அப்படி நான் அங்கே போகிற கப்புள்ஸு இங்கே அவங்களும் சமைக்க வந்திருப்பாங்க, சாப்பாடு கொடுப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மீன் வறுவலுக்கு வந்து மத்தி மீனோட வறுவலுக்கு வந்து என்னென்ன மிக்சிங் பார்த்துங்க. ஆல்ரெடி இதை வந்து நிறையா தடவை அலசியாச்சு. நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஒரே ஒரு தடவை அலசி இது நல்லா வந்து நீங்கள் ஆல்ரெடி அலசினதுனால பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இந்த ஆற்று தண்ணியும் அலசியாச்சு, நல்ல தண்ணியும் அலசியாச்சு. மீன் வறுவலை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு 1/2 hour ஆகுது அது ஊறணும் மசாலாவெல்லாம் உள்ள. அதனால் வந்துட்டு நம்ம வந்து இப்போ மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சுருவோம். ஆல்ரெடி அவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஊரில் வந்துட்டு அந்த மீனை அறுக்கிறவங்களே வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அங்கேயே சேல்ஸ் பண்ணுறாங்க. இது வறுவலுக்குன்னு உள்ள மசாலா. இப்போ இது வீட்லேயே செய்கிறாங்க அப்படி இருக்கு. நல்ல தயாரிப்பு, நல்லா வீட்டிலே அரைச்சி அந்த மாதிரி. தூய் விட்டு ஏன்னா அவங்க சொன்னது இந்த இவ்வளோ மீனுக்கு இந்த மசாலா இவ்வளவு போடணும் அப்படின்ட்டு. நாங்கள் அளவு சொன்னபடி தான் இந்த ஒரு பாக்கெட் போதும். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து மொத்தம் 4 கிலோ மீனில் வந்து 3 கிலோ மீன் வந்து வறுக்கிறோம். நமக்கு தேவையான காரம் இவ்வளவு போதும், அவ்வளவு தான். இதுக்கு மேலே போட்டோம்னா வாய் வெந்து போயிடும். பார்த்தீங்களா அந்த மசாலா வந்து நல்லா வந்து ஏன்னா எண்ணெய் அந்த கலரில் வருது. அதே மாதிரி நம்ம உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அதில் கொஞ்சம் இருக்குன்னாங்க. இருந்தாலும் நம்ம எவ்வளவு போட்டுக்கிட்டால் போதும். பார்த்தீங்களா எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் மிக்சிங் போட்டாச்சு. அது என்னடா அந்த நடிப்பு அரக்கன் ஒருத்தங்க இருப்பாங்களே, அது பேர் என்ன? வாட்டர்மெலன் ஸ்டார். வாட்டர்மெலன் ஸ்டார். அவனை மிஞ்சிட்டு வரானியானா மச்சான்? அப்படிலாம் போட்டால் மேலே தெரிக்க மச்சான். இரு நான் போட்டு தரேன் உனக்கு, எப்படி போடுறேன்னு சொல்லி தரேன். உனக்கு போட தெரியல, உனக்கு போட தெரியல, நான் போட்டு காட்டுறேன் உனக்கு. நான் இப்போ போட்டு காட்டுறேன் பாரு எப்படி போடுறது. மீன் பொரிக்கணும்டா. இங்க ஒரு இடம் இருக்கு என்ன, இங்க ஒரு இடம் இருக்கு. இல்ல அது ஒண்ணும் இங்க ஒரு இடம் இருக்கு. ஆல்ரெடி குக்கிங்டா 10-15 பேருக்கு கோயத்துல சமைச்சு போட்டுக்கோண்டா. ஏய் கோயத்துல 4 வருஷத்துக்கு முன்னாடி நீ செஞ்ச தக்காளி வெங்காயத்தை தின்னு போட்டு நான் 2 நாள் வாந்தி எடுத்துக்கிறேன். மீன் கொத்து வந்து ரொம்ப சிறப்பாக முடிச்சாச்சு. அது வந்து நம்மளே வாங்கி நம்மளே ரெடி பண்ண ஒரு மீன் குழம்பு. நான் வச்சேன், சாதம் வந்து இவன் வச்சான், நீ தான் வச்ச. நான் தான் இப்போ தான் சொன்னேன் இதில் கீழே உழுகாத மாதிரி பண்ணுங்கண்டு. ஆனால் இதை வாஷ் பண்ணணும் மறுபடியும், கழுவி விட்டுருவான். அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் இங்கே தான் நறுக்குனாங்க. நான் போய் படுத்து தூக்கிட்டு இப்போ தான் எந்திரிச்சு சாப்பாடுக்கு டைரெக்டாக வந்துட்டேன். குழம்பு மட்டும் நான் வச்சேன். குழம்பு எப்படி இருக்குது சாப்பிட்டு? குழம்பா இதை சொல்லிடுறேன் உனக்கு ராசா, உனக்காக தான் நான் வெயிட்டிங். புளி சேர்ந்ததுனால சூப்பர். அண்டு இதோட ட்ரைனிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தால் அவன் குக் வித் கோமாளிக்கு அப்ரோச் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு வெங்காயமே வேண்டாம், நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம இருந்தால் போதும். அதனால் என்ன பண்ணுவோன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா மீதி இருக்க அந்த மசாலாவில் செஞ்ச ஒரு முட்டை மாதிரி ஒரு ஆம்லேட்டு. இது பேர் என்ன ஆம்லேட்டா? என்ன இளவுனே தெரியலங்க. வெங்காயம் போட்டாங்க, தக்காளி போட்டாங்க, மீன் மசாலா ஆம்லேட் கலக்கி இது பேர். இவ்வளோ பேரையும் ஒன்றா வச்சுட்டாங்க. என்னென்னமோ போட்டாங்க, தக்காளி போட்டாங்க, வெங்காயம் போட்டாங்க, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வராதிங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம். வீட்டிலே மீன் குழம்பு எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிடுங்க. மேய்க்க முடியல. நீங்கள்லாம் வச்சு மேய்க்க முடியலை. ஆமாம், வீட்டில் படுத்து சாப்பிட்டு தூங்குங்க. குழம்பு நல்லா இருக்கு. குழம்பு நல்லா இருக்கு. பட் உப்பு இன்னும் பத்தல. உப்பு இருக்கா? போட்டுக்க. குழம்புல போட்டுக்க. குழம்பு வைக்கிறப்ப ஒரு ப்ராப்பராக வைக்க சொன்னாலும் உப்பு வரப்பெல்லாம் பார்த்துட்டு தான் வைக்கணும். உங்களுக்கு தயிர் சாதம் பிடிக்குமா? பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். சரிதா? நான் பிடிக்குன்னு சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு பிடிக்காதுன்றப்ப. ஆமாம், அதானே. அதனால் உப்பு இது கரெக்டான லெவலு. யாருக்கு வேணுமோ அவங்க போட்டுக்கோங்க. கூட ஒரு சார் கல் போட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இப்படிலாம் இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா
இந்த மாதிரி இடங்களை சூஸ் பண்ணி வாங்க. ரொம்ப பட்ஜெட்டில் ரொம்ப லிமிட்டடாக வந்துடலாம். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். எல்லாரையும் சாப்பிட வச்சு வெறுப்பேற்றணுன்னு ஆசை இல்லை, பட் இருந்தாலும் பண்ணியாச்சு, வெறுப்பேற்றியாச்சு. ஆம்லேட் தான்டா அல்டிமேட்டு.